நாங்கள் தட்டினா மட்டும் எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்களே, அவங்க யார் வீட்டு கதவு தட்டினாங்க, யார் கதவு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. யார் அவர், எந்த கதவு தட்டினது தொடர்பாக யாரை பார்த்து இப்படி கேள்வி கேட்டிருக்காரு? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் இப்போ அவர் அட்டாக் பண்ணி, ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணி பல விஷயங்களை பேசியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். முக்கியமாக என்னென்னா, முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும், அடிக்கடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா வீட்டு கதவு தட்டுறாரு, மோடிஜி அவர்களுடைய வீட்டு கதவு தட்டுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது தொடர்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் தட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள்லாம் டெல்லிக்கு போய் யார் வீட்டு கதவை தட்டிட்டு வர்றீங்க? பிரதமர் தானே சந்திச்சுட்டு வர்றீங்க, அப்போ அதுவும் கதவை தட்டுறதுதானே? நீங்கள் போனால் மட்டும் அது வேறு, நாங்கள் போனால் வேறையா? நான் யாரை இங்கே சந்திச்சிட்டேன்? என்னங்க அங்கே அமைச்சராக இருக்காரு அமித்ஷா அவர்கள், அவரை சந்திக்கிறேன். என்ன வெளிநாட்டுக்காரையா சந்திக்கிறேன்? என்னவா பெருசாக பேசுகிறாங்க பேச்சு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கதவத்தட்லையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல, அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுங்க எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க. அதுக்கடுத்ததா டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இருக்கிறதா அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, அதையும் கேட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணி. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு. அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பதில். அதுபோக கூட்டணி ஆட்சி அமையும்ன்றாரு, அமைச்சரவையில் கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கெல்லாம் பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருன்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னு முழுமையாக மறுக்கல. நோட் திஸ் பாயிண்ட். முதல்வர் அவர் தான் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் அமைச்சரவையில் பங்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத முழுமையாக மறுக்கலை. அதற்கு பதிலாக முழுசாக எல்லாத்தையும் மீடியாவில் சொல்ல முடியாது, சில விஷயத்தை மறைக்கத்தான் வேணும், ரகசியமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கார். அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ அந்த இக்கு வச்சு பேசுகிற கருத்தை நீங்களே கேளுங்க. அவர் இருக்கிறான்னு சொல்றாரு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. நாங்கள் அதிமுக பாரதிய ஜனதா ஆமா நிச்சயமா நாங்க தெளிவுபடுத்திட்டோம். என்னுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியும். ஒரு கட்சினா சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. அதுக்கு அடுத்ததான் கிராமத்துல எல்லாம் ஒரு புதிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. வீடு கட்டுறது இருக்குல்ல கிராம பகுதிகளில், அதுக்கு அனுமதி வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் அப்ரூவல்லாம் வாங்கி கவர்மெண்ட்டுடைய அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் வீடு கட்டணும். அப்படி அனுமதி வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீடு சீல் வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிரடி ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழ ஆரம்பிச்சிருக்கு தமிழக அரசு மீது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன சார் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க, கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க நம்மளோட தோட்டம் இருக்குது, நம்மளுடைய வயக்காடு கிடக்கு, அதில் ஒரு வீட்டை கட்டுவோம்னு சொல்லிட்டு யதார்த்தமாக ஒரு வீட்டை கட்டுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் அனுமதி வாங்குங்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக அனுமதி வாங்கலைன்னா சீல் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. நீங்கள் என்ன டிக்டேட்டர்ஷிப்பாக நடத்துறீங்க? நீங்கள் பொறுமையாக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லணும், இப்படி பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளே அனுமதி வாங்கன்னு சொன்னால் அது கரெக்டு அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமாக தான் இருக்கு. கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க, அதுல அனுமதி வாங்குன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்து, பிறகு அது நடைமுறை கொண்டாடு. உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி, சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்க செய்யலாம், உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள், தோட்டத்தில் இருக்கிற படித்தவர்கள் அல்ல. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டணும், இது மாதிரிலாம் செய்யணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே நிம்மதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. நெக்ஸ்ட்
மடிக்கணினி கொடுக்கும் திட்டத்தை அதிமுக தான் நிறுத்துச்சு அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இப்போ ஒரு கருத்து வெளியே சொல்றாங்க. இது ஒரு கேள்வியாச்சு. என்னங்க நீங்களே நிறுத்திவிட்டீங்களாமா மடிக்கணினி கொடுக்குற திட்டத்தை? அதிமுகவே நிறுத்திடுச்சுங்கிறாங்களே ஆளுங்கட்சிக்காரங்க அப்படின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நோ 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 நோ, நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு கொரோனா வந்துச்சு, அப்போ டெண்டர் விடுறது, யார் பயனாளிகள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது, இதிலெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஆட்சி மாற்றம் வந்துச்சு, இதே காரணம் வச்சு அவங்க இதை காரணம் கட்டிட்டு அப்படியே கடப்பில் போட்டு அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. ஆக மொத்தத்தில் நிறுத்தினது திமுக தான், நாங்கள் பிரேக் மட்டும்தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கேன், 52,30,30,000 லேப்டாப் கொடுத்தது, 7,000 கோடி கொடுத்தது. நான் 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தொடர்ந்து கொடுத்துருக்கோம், தாலிக்கும் காமும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம், இல்லையெல்லாம் சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது, கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு, எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்னைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை கூட நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க.